ஹலோ முதல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பிக் பாஸ்னு பெருசா பேசப்படக்கூடிய மத்தியில 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனி நபரா செஞ்சிருக்காங்க. சோ நம்ம அருகில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க தான் 21 நாட்கள் தனி அறையில அமர்ந்திருக்காங்க. மனம் சார்ந்த ஆராய்ச்சிக்காக இது காமராஜர் பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்டது. சோ இதை குறித்து நம்ம விரிவான கேள்விகளை நேர்காணல்ல இதுல நம்ம காண்போம். என் பேர் எஸ்கே செல்வி. எனக்கு கல்யாணம் ஆனது 1970. அப்புறம் 2 குழந்தைங்க எல்லாம் பெரிய பசங்க ஆன உடனே எழுத்து துறையில எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால கவிதைகள், கட்டுரைகள், டிராமா அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். அப்போ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு விளம்பரம் வந்தது. பிஹெச்டி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆராய்ச்சியில பொதுமக்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை படிச்ச உடனே நான் அதுல கலந்துக்கிட்டேன். என்னை செலக்ட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி ஆராய்ச்சிக்காக நான் 1990 நவம்பர் 3ஆம் தேதி என்னை உள்ள அனுப்புனாங்க. 21 நாட்கள் தனி அறையில் அந்த ஆராய்ச்சிக்காக நான் இருந்தேன். மிக சிறப்பான, அதாவது என்னுடைய பயாலஜிக்கல் கிளாக் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால என்னுடைய ஆராய்ச்சி மிகவும் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் எல்லாருமே என்னை பாராட்டி இது போதுமா அப்படின்னாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில நான் 45 நாள் இருந்து சாதனை பண்ணணும்னு நினைச்சத சரி திரும்ப அதுக்கப்புறம் நீங்க உலக சாதனை பண்ணலாம், அதற்கான முயற்சி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வெளியே வந்த உடனே அந்த தாட்டே இதாயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் ரேடியோ ஸ்டேஷன் ஆல் இண்டியா ரேடியோ மதுரையில அப்ளிகேஷன் போட்டு அதுல டப்பிங் ஆர்டிஸ்ட் டிராமா செக்ஷன்ல செலக்ட் ஆனேன். 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுல ஒரு 20-25 டிராமா நானே எழுதி என்னுடைய டிராமா எல்லாமே செலக்ட் ஆனது. அதை நான் ஒரு புக்கா வெளியிட்டேன். இந்த மாதிரி என்னுடைய லைஃப் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு புகழ், பெருமை எல்லாமே கலெக்டர்ல இருந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாருமே என்னை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சு ஒரு குடும்ப பெண் இவ்வளவு தைரியமா இந்த வயசுல பண்ணது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டி அந்த ஆண்டுக்கான சிறந்த பெண்மணி அப்படிங்கிற அவார்டும் கலெக்டர் அம்மாட்ட இருந்து வாங்கினேன். அப்புறம் 25 வருஷம் கழிச்சு நான் யூனிவர்சிட்டி போய் எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட உடனே அவங்க, நாங்க தைரியமா கொடுக்குறோம்மா, உங்களுக்கு உங்க சாதனை யாருமே இதுவரைக்கும் முறியடிக்கல, இதை நாங்க உங்களுக்கு வாழ்நாள் சாதனை அவார்டுன்னே உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எதற்காக இந்த ஆராய்ச்சி? ஆராய்ச்சி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்றாங்க. நான் வெளியூர்ல இருந்து போனதுனால என்ன எதுக்கா சார் இந்த மாதிரியான ஆராய்ச்சி அப்படின்னு கேட்கும்போது, காஷ்மீர் பார்டர்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் இரவு பகல் பார்க்காம தூக்கம் இல்லாம அவங்க வேலை பண்ணும்போது அவங்களுடைய உடல்நிலை, மனநிலை எப்படி பாதிக்கப்படுது, அதற்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிற ஆராய்ச்சி தான் இது மெயினா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நீங்க இருக்கலாம், அப்படி உங்களால இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே நீங்க டக்குன்னு நீங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், நான் 45 நாள் இருந்தே ஆகணும். ஒரு பொண்ணு பிஹெச்டி பண்ற பொண்ணு 35 டேஸ் இருந்திருக்கு. நான் அதை முறியடிக்கணும்னு சொல்லி தான் நான் உள்ள போனது. பட் அந்த பயாலஜிக்கல் கிளாக் நான் எப்படி வெளியே 6 மணிக்கு மார்னிங் எந்திரிக்கிறேனோ அதே மாதிரி எந்திரிச்சிருக்கேன். ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரே ரொட்டீனா இருந்ததுனால இந்த ஆராய்ச்சிக்கான இது பலன் இது கிடையாது அப்படிங்கறதுனால 21 டேஸ் போதும்னாங்க. நானும் ஓகே, எனக்கு குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா இருந்ததுனால டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன். தனி அறையில தான் இருக்கணும் அப்படிங்கும் போது வீட்டுல எப்படி உங்களுக்கு அதை ஏத்துக்கிட்டாங்க? உங்க மண்ணில தனியா இருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல் இருந்துச்சா? வீட்லயே சார் வேலைக்கு போயிருவாங்க, பசங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போவாங்க. அப்ப நான் தனியா தான் இருப்பேன். எனக்கு ரீடிங் புக்ஸ் தான் என்னுடைய முதல் நண்பன். நிறைய புக்ஸ் படிப்பேன். தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு. என்னுடைய பொழுது எல்லாமே புக்கு படிக்கிறது, பசங்களை பாத்துக்கிறது. அவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னுடைய கணவர் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நீ இது பண்ணி முடிக்கலாம், உனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஓகே சொல்லிட்டு 21 நாட்களும் மிக மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சேன். இது நடந்த அறை காமராஜர் பல்கலைக்கழகத்துல தான் இருந்துச்சா? அந்த ரூம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இது காமராஜர் யூனிவர்சிட்டிலேயே இதுக்கான ஒரு தனி அறை, அதாவது புல்லட் ப்ரூஃப்னு சொல்ற மாதிரி ஒரு அணுகுண்டு வெளியே போட்டா கூட கேட்க முடியாத சவுண்ட் ப்ரூஃப், அந்த மாதிரி ஒரு ரூம். அதுல லைட் இருக்கும், இரவு பகல் எதுவும் தெரியாது, வெளிச்சம், சூரிய வெளிச்சம் கிடையாது. முக்கியமா நேரம் பார்க்கறதுக்கான
எந்த விதமான கருவியும் கிடையாது, ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே நானும் வாட்சோ எதுவும் வச்சுக்க கூடாது, போன் கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில நான் எந்திரிக்கிற டைம் வந்து இதுதான் மார்னிங் அப்படின்னு நினைச்சு நான் குறிச்சு வச்சுட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு. இப்ப சாப்பாடுனா மார்னிங் டிஃபன்னா நானே செஞ்சுக்கணும். எல்லா பொருட்களுமே நான் என்னென்ன கேட்கிறேனோ அதெல்லாம் கொண்டு வந்து தனி அறையில வச்சுட்டு போவாங்க. வைக்கும்போது ஒரு லைட் எரியும், இந்த லைட் எரியும் போது நான் வெளியே போக கூடாது. யாரையும் நான் பார்த்துட்டேன்னா என்னை வந்து வெளியே கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரமும் நான் அலர்ட்டா இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து என்ன சாப்பிட்றேன், காஃபி சாப்பிட்றேன்னா அதுக்கு ஒரு மிஷினை ஆன் பண்ணணும். என்னை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளியே. அதனால எனக்கு வந்து பயமோ அந்த இதுவோ எதுவுமே கிடையாது. நான் பாட்டுக்கு வீட்டுல இருக்கிற மாதிரி நான் பாட்டுக்கு சமைக்கிற, சாப்பிட, டிவியில வந்து கேசட் போட்டு படம் பார்க்கலாம். அந்த ஒண்ணுதான் எனக்கு பொழுதுபோக்கு. அந்த படம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்னா அதை குறிச்சு வச்சுக்குவேன். மத்தியானம் இது 12 மணி முடியும் போது 3 மணி, இந்த மாதிரி நான் டைம் கால்குலேட் பண்ணி எழுதி வச்சுட்டு இது பண்ணனால எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ரொட்டீன் 24 ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அதுல கூடவோ குறையவோ எதுவுமே கிடையாது. ரொட்டீன் ஒர்க். டெம்பரேச்சர்லாம் உங்களுக்கு பண்றதுக்காக சில மிஷின்ஸ் கருவிகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். என்னுடைய டெம்பரேச்சர் வந்து பாக்குறதுக்காக இந்த மோஷன் துவாரத்துல ஒரு கருவி, அப்புறம் சாலிகேடர்ங்கிற ஒரு மெஷின், இதுல லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு இது வந்து என்னுடைய டெம்பரேச்சர், என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அங்கே கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டே பார்த்துட்டே இருப்பாங்க. நான் காஃபி குடிக்கும் போது காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு தான் நான் காஃபி குடிக்கணும். ஏன்னா என்னுடைய டெம்பரேச்சர் உடனே ஏறும்போது எனக்கு ஃபீவரோ என்னமோ அப்படின்னு அவங்க பயந்துடக்கூடாது. அதே மாதிரி சில்ல ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா சில்னஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அமைக்கிட்டு நான் இது பண்ணுவேன். அப்புறம் குளிக்கும் போது இப்படி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே 16 விதமான பட்டன் இருக்கும். அதை வந்து நான் மறக்காம பிரஸ் பண்ணிட்டு தான் எந்த வேலையுமே நான் பார்க்கணும். இல்லைன்னா அது ரொம்ப அவங்களுக்கு வந்து உடனே என்னமோ ஏதோ அப்படின்ட்டு பயந்துருவாங்க. இதெல்லாம் நான் கரெக்டா எல்லாமே சொல்லி கொடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். மிகப்பெரிய சக்சஸ் லேடின்ட்டு வெளியே வந்தேன். அந்த 21 நாட்கள் வந்து உள்ள போய் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் பயிற்சி கொடுத்தாங்களா? நான் போய் அங்கே செக் பண்ணி அந்த கருவி எல்லாத்தையுமே அப்பவே மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு நீங்க 3 நாள் வீட்டுல இத மாட்டிட்டே தான் இருக்கணும், இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நான் அவங்கள வந்து உள்ள விடுவோம் சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து 3 நாளும் இருந்தேன். 3 நாளும் நல்லா அதை பார்த்துக்கிட்டேன். கரெக்டா 3ஆம் நாள் அங்கே போய் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. ஓகேமா நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸா உள்ள போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து அங்க தெரியாது, பகல் எது இரவுன்னு தெரியாது. ஆனா தூங்கும் போது உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இயல்பா இருந்துச்சா, இல்ல வழக்கம் போலதான் நீங்க இயல்பா தூங்குனீங்களா? எல்லாமே நார்மல். அதுதான் எனக்கு ஒரு பிளஸ், காட்ஸ் கிஃப்ட்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கிளாக் வந்து அக்யூரேட். 1 லட்சம் இல்ல 1 கோடி பேர்ல உங்களுக்கு தான் இந்த மாதிரியான கிளாக் அமைஞ்சிருக்கு. இதை வந்து உண்மையிலேயே காட்ஸ் கிஃப்ட் தான் உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்ப எனக்கு அது பெருசா தெரியல, நாம எப்பவும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் தேங்க்யூ சார். நிறைய அன்னைக்கு வெளியே வரும்போது அப்ப டிவி சேனல் எதுவும் கிடையாதுங்கிறதுனால எல்லா பத்திரிகையாளர்களும் அவ்வளவு பத்திரிகையாளர்களும் வந்து எல்லாமே என்னை வந்து போட்டோஸ் எடுத்து பிரஸ் மீட் போட்டு, ஆல் இண்டியா ரேடியோல இருந்து மறுநாள் வந்து பிரஸ் மீட் போட்டு என்னை எல்லாம் கவர் பண்ணி, ரேடியோல இருந்து எல்லாமே என்னுடைய இது அச்சீவ்மெண்ட் வெளியே வந்து. மத்தவங்க போனதுக்கும் நீங்க போனதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? அவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டது என்ன? ஆச்சரியப்பட்டதுன்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ஒரு குடும்ப தலைவி, 2 குழந்தைகளுக்கு தாய். அவங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க. போனவங்க வந்து 15 மணி நேரம் தூங்குறாங்க, 15 மணி நேரம் விழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப சமைக்கிறது, எப்ப சாப்பிடுறது, எப்ப தூங்குறதுங்கிற அந்த இதுவே. எனக்கு முன்னாடி 7 பேர் போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். 7 பேருமே தப்பான அந்த டைமிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒருத்தி தான் மிகப்பெரிய இது அச்சீவ்மெண்ட். இந்த ஆராய்ச்சி வந்து இன்றைய நிலைமை இப்ப எந்த அளவுல இருக்கு? இப்போ நான் 25 வருஷம் கழிச்சு போய் சாரை பார்க்கும் பொழுது, அம்மா இது வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையில இருந்து மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவானதுனால நாங்க அந்த ரூம் வந்து இப்ப மூடிதான் இருக்கு. இப்ப 5 வருஷமா அது ஒர்க் ஆகல, யாருமே பண்றது இல்லம்மா அப்படின்னு. நீங்க வேணா பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. இப்ப அந்த ஆராய்ச்சியே கிடையாது, அந்த துறையிலேயே யாரும் இல்லை. இப்போ
அதை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காமராஜர் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு, வேற எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. இங்க மட்டும்தான். அது முதல்ல 7 பேர், நான் 8வது நபர். அந்த 8வது நபர் அதுக்கப்புறம் 2 பேர் போயிருக்காங்க. மொத்தத்துல 10 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 10வது பேரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளுக்கும் இன்னைக்கு அதை எப்படி நீங்க உணர்வு பூர்வமா நீங்க உணர்றீங்க? 35 வருஷம் ஆச்சு. இப்போ என்னுடைய அப்பா 30 வயசுல நான் உள்ள போனேன். இப்போ எனக்கு 72 வயசு. அப்ப பாருங்க, இப்போ நினைச்சாலும் எனக்கு என் பிள்ளைகளை நினைச்சாதான் ரொம்ப பெருமை. ஏன்னா அம்மா இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு அப்போ பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு இருக்கா. பையன் 9th ஸ்டாண்டர்ட். பையனை பக்கத்து வீட்டு அம்மா சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் உண்மையிலே நன்றி சொல்லணும். இன்னைக்கு நினைச்சாலும் மிக மிக சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண என் பையனுக்கு உண்மையிலேயே, ஏன் தம்பி இது நீங்க தான் பண்ணணும் சாதனைகள், ஏன் சாதனையே இன்னும் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லம்மா எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிறதுனால சரி. என் பிள்ளைய நல்லா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே, பொண்ணும் சரி பையனும் சரி, என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களை இந்த வயசான காலத்துல பிள்ளைங்க நல்லபடியா பார்த்து சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய முதல் வேண்டுகோள். யாராவது அந்த மாதிரி முதியோர் இல்லத்துல விடணும் அந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்காம அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெருமையும் கூட, சந்தோஷத்தையும் கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையில் மிக மிக உயரத்துக்கு நீங்க போவீங்க. தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்ட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. எங்க சார் பிறந்தீங்கன்னு ஒரு பொண்ணு கேட்கும்போது, நான் சொர்க்கத்துல பிறந்தேம்மா அப்படின்னாரு. அது எப்படி சார் சொர்க்கத்துக்கு போகத்தான் முடியும், பிறக்க எப்படி முடியும் அப்படின்னு கேட்டு, அம்மாவின் காலடி தாமா சொர்க்கம், அந்த காலடியில தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கும் எங்க அம்மா ஆராய்ச்சிக்காக செய்த சாதனை வார்த்தையால சொல்ல முடியாத ஒண்ணு. எங்க குடும்பத்தோட வெற்றிக்கு பின்னாடி எங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்க செஞ்ச சாதனை இந்தியாவுக்கே பெருமைன்னு இவங்களோட மகன் ராம் பிரகாஷ் சொல்றது நிகழ்ச்சியானது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராம் பிரகாஷ், செல்வி அம்மாவுடைய 2வது பையன். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அம்மா தான் உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த ரிசர்ச்சை பத்தி அவங்க இப்போ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் அஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்டா நானும் அதை கொஞ்சம் எலாபரேட்டா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பேசிக்கா இந்த ரிசர்ச்சுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஹியூமன் பாடியும் ஆட்டோமேட்டிக்கான ஃபங்க்ஷனிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே அண்ட் நைட் எந்திரிக்கிற சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி. அப்புறம் உணவு சைக்கிள். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காவே அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரும். இது எப்போ அடாப்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூரிய வெளிச்சத்தை பார்க்குறோம், திரும்ப மனிதர்களை பார்க்குறோம், சவுண்டு கேட்குறோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த 24 மணி நேரத்துக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த உடம்பு. ஆனால் இந்த அத்தனை விஷயத்தையும் சவுண்ட் இல்லாம, கிளாக்கு தெரியாம, ஸோ இந்த மாதிரி டைம்லெஸ் அப்படியான ஒரு கான்செப்டுக்கு நம்ம உள்ள ஒரு மனிதன் போகும் பொழுது மனித உடம்பில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த ரிசர்ச் டிசைட் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நம்ம சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் இப்போ இந்த காலத்துல நிறைய வந்துருச்சு. ஸோ ரீசெண்டா நடந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னா எல்லாருமே உடனே பேசுறோம், ஆஹா அவங்க ஆராய்ச்சிக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்களுடைய உடம்புக்கு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அத்தனை விதமான ரிசர்ச்சுக்கும் பேக்ரவுண்டா இருந்த இந்த ரிசர்ச்ல எங்க அம்மா வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச்சினுடைய முக்கியமான விஷயமா நான் சொல்லப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு அறையில இருக்கும் பொழுது எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத எதுக்காக இது ரிசர்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு போறவங்க, அதே மாதிரி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க டைம்லெஸ்ஸா ஒர்க் பண்றாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டைம்லெஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள், அப்படியே அதுல ஏற்படும் மாற்றங்களை எந்த விதமான மெடிசன் ரிசர்ச்சை வச்சு அதை நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சதுனாலதான் சுனிதா வில்லியம்ஸ் இன்னைக்கு சேஃபா இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருந்த எங்க அம்மாவுடைய ஆராய்ச்சிக்கு அவங்க கலந்துக்கிட்டது எனக்கும் பெருமை, இந்த இந்திய நாட்டுக்கும் பெருமை. அதை நான் ஒரு மூலியமா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.